அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தை அமாவாசை நிகழ்கிறது. இந்த தை அமாவாசை அன்று பாபா வங்கா கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா 2025 வருடத்தில் இந்த 3 ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கிற குதிரையாக இவர்கள் மாறப்போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பலவும் உண்மையான பட்சத்தில் தற்போது தை அமாவாசை அன்று ஜனவரி 29ஆம் தேதி கணிப்பின்படி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட விஷயத்தில் கிடைக்கப்பெற போகிறது, அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் முக்கிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு வரும்போது அதில் முதலிடத்தில் இருக்கிறது பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம். பல்கேரியாவை சேர்ந்த அவங்க தன்னுடைய 12 வயதில் பார்வையை இழந்திருக்காங்க. ஆனால் ஒரு இயற்கை சீற்றத்தால் அவரது பார்வை போனதுக்கு பிறகும் அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை கணிக்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருக்கு. அவங்க 1996 தன்னுடைய 85வது வயதில் காலமாகியிருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகள் அவரது மறைவுக்கு பிறகும் உலகளவில் மக்களை தொடர்ந்து கவர்ந்து வந்துட்டுருக்கு. பால்கன்ஸின் நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு குறிப்பிடப்படும் பாபா வங்காவின் மிக முக்கியமான கணிப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா, சிலது பார்க்கும் பொழுது செப்டம்பர் 11, 2021 அன்று நியூயார்க் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதல், ரஷ்யா உக்ரைன் மோதல் மற்றும் இளவரசி டயானாவின் மரணம் போன்றவை சொல்லலாம். அதே போல் பாபா வங்கா 2025 ஆண்டிற்கான பல அதிர்ச்சியூட்டும் கணிப்புகளையும் வழங்கியிருக்காங்க. அவற்றில் பல பேரழிவுகளை பற்றியதாகவே இருந்திருக்கு. தீர்க்கதரிசியான பாபா வங்கா ஒரு ஜோதிடரும் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அவருடைய கணிப்புகளின்படி சில ராசிகளில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் அவர்களினுடைய நிதி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான பகுதிகளில் பெரிய மாற்றங்களை சந்திக்கவும் போகிறாங்க. அவர்கள் எந்தெந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதல் ராசியாக நம்ம பார்த்தோன்னா மேஷராசி அன்பர்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், அப்படி இல்லைனா குறிப்பிடத்தக்க சாதனைகள் நிறைந்த காலமாக இந்த காலத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாபா வங்கா சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்களினுடைய நீண்ட கால விருப்பங்களும் கனவுகளும் நிறைவேற வாய்ப்புகளும் இருக்கிறதா. மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய இலக்குகளை நோக்கி முயற்சியுடன் உழைக்கிறவங்க, விரும்பிய பலனை அடைய பொறுமையாக காத்திருக்கிறவங்க, தங்களுக்கு தகுதியான அங்கீகாரம் மற்றும் நன்மைகளை பெறுவதில் கவனம் செலுத்துறதுனால மேஷராசிக்காரர்கள் ரிஸ்க் எடுத்து தங்கள் லட்சியங்களை தீவிரமாக தொடர இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதா. நீண்ட கால நிதி பாதுகாப்பு அடைவதற்கும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்கிறதுக்கும் இந்த காலம் ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை நல்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இவர்களுடைய வாழ்க்கை தரமும் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலம் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்தில்
புகழ், அந்தஸ்து, கௌரவம் இவை அனைத்துமே உயர்ந்து காணப்படும் ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோன்னா இந்த நேரத்தில் அவர்களினுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் பாபா வங்கா கணித்திருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் வளமான காலமாக ஒன்றாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க. பாபா வங்காவின் கணிப்பின்படி நீண்டகால கடின உழைப்புக்கு பிறகு இந்த காலம் தங்களுடைய உழைப்பிற்கான பலனை அனுபவிப்பீங்க. கடந்த இரண்டு ஆண்டுகளாக தங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கும் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்ததுக்கு பிறகு இந்த காலம் அதற்கான சரியான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்க போகிறது அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் நீண்டகால நிதி பாதுகாப்பை அடைவதற்கும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யறதுக்கும் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை சந்திக்கவும் நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான தடைகளை தாண்டி தங்களுடைய படைப்பாற்றல் அவங்களுக்கு வெளிப்படக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய உடல் நலன் மேன்மை அடைவதுடன் பொருளாதார ரீதியான நிதி சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் அடையும். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அவர்களினுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் அனுகூலங்களையும் நன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுமா. அதே போல் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரிப்பதுடன் விஐபிக்கள் பெரியவர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த காலத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படுறதுனால தங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களினுடைய கடுமையான முயற்சிக்கு இந்த காலம் பலனளிக்கக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான மாற்றங்களையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் தரும் அப்படின்னு நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தடைகளை தாண்டி தங்களுடைய படைப்பாற்றல் மற்றும் சிக்கலை தீர்க்கக்கூடிய திறன்களை பயன்படுத்தி ஒரு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் பாபா வங்கா கணித்துள்ளதாக கூறப்படுதுங்க. பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய உள்ளுணர்வை நம்பி ரிஸ்க் எடுக்க இது ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்காங்க. இந்த காலம் அவர்களுக்கு காத்திருக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்க வலுவான நட்புகளை உருவாக்குவது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களும் ஏற்பட போகிறது. சாதனைகள் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கடினமான உழைப்பிற்கு தக்க பலன் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் சேர்க்கை உருவாகும். ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு உருவாகும். சொத்து நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அதே போல் தங்களின் பல நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுவதோடு மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நிறைய அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். வெகு நாட்களாக காத்திருந்த
விஷயங்கள் அனைத்துமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல விஷயங்களை சிந்தித்து புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு நலமாகவே முடியும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நல்ல நல்ல சிறப்பான மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுவதாக பாபா வங்கா கணித்திருக்காங்க.